சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவிற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நாட்டின் 75வது குடியரசு தின விழா நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. சென்னையில் குடியரசு தின விழா ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் சாலையில் கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகில் வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக குடியரசு தின விழாவிற்கு முன்பு 3 நாட்கள் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறுவது வழக்கம். ஏற்கனவே 2 ஒத்திகை நிகழ்ச்சிகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்று 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஆளுநர் வருவது போன்றும் முதலமைச்சர் வருவது போலவும் அவர்களுக்கு மரியாதைகள் செய்வது போலவும் இந்த ஒத்திகையானது நடைபெறுகிறது. இந்த ஒத்திகையில் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவ படையினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அந்த அணிவகுப்பானது ஆளுநர் அந்த அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்வது போன்றும் ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் போது ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவுவது போன்றும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மங்கள வாத்தியங்கள் உட்பட துறை சார்ந்த 22 அலங்கார ஊர்திகளும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போன்று இந்த ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போலவும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது நடைபெறுகிறது. மேலும் இந்த 3 நாட்கள் மற்றும் 26ஆம் தேதி மெரினா சாலையில் போக்குவரத்து மாற்றமானது இந்த 3 ஒத்திகை நிகழ்ச்சிகள் மற்றும் 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சுதந்திர குடியரசு தின விழாவிற்கான அந்த நாட்டில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. நன்றி மகேந்திரன்.